உன் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசமாகிய கல்லை நீ புரட்டி போட்டால் என்னுடைய மகிமையை காண்பாய். ஏன் இன்னும் மகிமையை பார்க்க முடியல? ஏன் என் மகிமையை நம்ம வாழ்க்கையில, ஏன் மகிமையை நம்ம செய்கிற சில ஊழியங்களில, ஏன் மகிமையை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னும் பார்க்க முடியல என்று சந்தேகிக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்காதே. உனக்குள் இருக்கிற சந்தேகமாகிய கல்லை புரட்டி போடு. அந்த கல் எதை காண்பிக்கிறது? ஹியூமன் லிமிட்டேஷன். மனிதனே, இதற்கப்புறம் லாசர் இந்த பூமியில உலாவ முடியாது, வாழ முடியாது, அசைவாட முடியாது, அவனுக்கு என்று ஒரு எதிர்காலம் கிடையாது என்று சொல்லி ஒரு கல்லை நிறுத்தி, ஒரு தடையை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உயிரோட எழுப்ப முடியும். ஆனா அந்த லாசரு உள்ள கல்லறைக்குள்ள இருப்பான். கல்லை வைத்த நீங்க தான் அந்த கல்லை எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. ஹியூமன் லிமிட்டேஷன். நம்முடைய எண்ணங்கள் சொல்லுது லாசருவுக்கு எல்லாம் முடிந்து போனது. நம்முடைய எண்ணங்கள் சொல்லுது சாராளின் கற்பம் செத்து போனது. நம்முடைய எண்ணங்கள் சொல்லுது வாக்குத்தத்தம் தாமதிக்கிறது, அது நிறைவேறாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தடையாகிய கல்லை, அந்த அவிசுவாசம் என்கிற கல்லை இந்த காலை வேளையில நான் புரட்ட மாட்டேன், நீ புரட்டி போட வேண்டும். அல்லேலூயா. அந்த கல் ஹியூமன் லிமிட்டேஷன். மனிதனுடைய எண்ணங்கள் அவ்வளவுதான், இதுக்கு மேல அவ்வளவுதான். லாசருவின் லைஃப் முடிந்தது, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய பிள்ளை உழவு மதிப்பெண்களுக்கு மேல எடுக்க மாட்டாங்க, எங்க எதிர்காலம் மாறாது, நான் அந்த கடன்லே தான் வாழுவேன் என்று நாமே ஒரு கல்லை வைத்து அடைத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையில உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரே ஒரு தடை என்ன தெரியுமா? இருதயத்துல அவிசுவாசத்தை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு எவ்வளவு நெருங்கி வந்தாலும், அருகில வந்தாலும், தொட்டு கல்லறையவே தொட்டாலும் அற்புதம் நடக்காதுங்க. நாம் கல்லை புரட்டி போட வேண்டும். ஹல்லேலூயா.